ஷோல்டர் வந்து 1/2 ஷோல்டர். அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் உங்களுக்கு 1/2 தான். மார்க்கிங் தெரியுதா உங்களுக்கு? இதில் நான் 14 வச்சுருக்கேன். நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். இதில் 14.5 மேலே வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும், 14 வரும். கீழே வந்து இது ஃபோல்டிங்க்கு. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன், 1/2. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு, 1/2. செஸ்ட் ரவுண்டு வந்து 9.25 வச்சுருக்கேன், அதாவது 35 + 4. இங்கே வந்து 7.5 + 1 இன்ச்சு டாட்டுக்கு 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு நான் டவுன் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு. நெக்கினோட இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த இடம் வந்து ஆர்ம் ஹோல் வந்து சும்மா லைட்டாக இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க போதும். போட் நெக் மாதிரி. இப்போ இதில் வந்து நீங்கள் இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எனக்கு 8 இன்ச்சு வருது. 16 இன்ச்சு ஆர்ம் ஹோல், ஒரு 8.1 பாயிண்ட் வருது. அது ஓகே தான். ஏன்னா நம்ம ஷோல்டர் அதிகமாக வைக்கும்போது இங்கே 1/2 இன்ச்சு குறைஞ்சாலும் இது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதில் ஒரு 8 இன்ச்சு வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இந்த ஆர்ம் ஹோல் பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு, அதாவது 1/2 வைக்கும்போது நமக்கு எப்படியுமே ஆர்ம் ஹோல் ரவுண்டு கொஞ்சம் குறையும். அதனால் கொஞ்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நான் லைட்டாக இறக்குறேன், ரொம்ப இது பண்ணல. உங்களுக்கு இந்த இடம் ஜாயின் பண்ணும்போது டவுட் வருது இல்லை, அது இப்படி வெட்டினா கொஞ்சம் டவுட் வராது. சுருக்கம் பின்னாடி வராமல் இருக்கு. இப்போ இங்கே இந்த 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக இதை நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வெட்டி காட்டினேன். ஏன்னா உங்களுக்கு அது ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறக்காக. மேக்ஸிமம் நம்ம எப்படி ஒரு காலருக்கு எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோம். நீங்கள் ஹால்டர் நெக்கு ஸ்ட்ரைட் போடுவீங்களா, கிராஸ் போடுவீங்களா? யோக் வச்சு 3 இன்ச்சு வைக்கிறேன் சைடில். இங்கே இந்த நாச்சில் இருந்து இங்கே கட் போட்டிருக்கல அதில் இருந்து, ஏன்னா இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிடுவோம். அதான் இந்த கட்டில் இருந்து இந்த ஓரத்தில் நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு மார்க்கிங் வந்து கீழே இருக்க கிளாத்தில் தான் வரணும். அதனால் இங்கே மார்க் பண்ணுறேன். அந்த ப்ளவுஸுனுடைய கட்டிங்லேயே எடுக்கிறேன். இப்போ இதிலேருந்து 1.25 வந்து அவுட்டரில் மார்க் பண்ணுறேன். 1.5 அது கப் ஷேப்பு பொறுத்து தான். நீங்கள் அது அதிகமாக இருந்தாலும் நம்ம மறுபடியும் மெஷர் பண்ணும்போது வெட்டி தான் எடுப்போம். இந்த யோக்கு மெஷர் பண்ணும்போது எக்ஸஸாக வரதை நம்ம வெட்டிடுவோம்.
இப்போ இங்கே வந்து லைன் போட்டுக்கோங்க. இங்கே மேலே கிளாத் வேணும், அதெல்லாம் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. இந்த மெஷர்மெண்ட்டும் இதில் நம்ம யோக்குக்கு வைக்கிற மெஷர்மெண்ட்டும் ஒன்றா வந்தால் போதும். இது வந்து நம்ம வெட்டக்கூடாது, மறந்துடாதீங்க. இங்கே நமக்கு கிளாத் வேணும், அதனால் செஸ்ட் ரவுண்டு மட்டும் முன்னாடி நீங்கள் 1/4 கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து மெஷர் பண்ணிக்கோங்க முன்கழுத்து. நான் இங்கே வந்து 7.5 வைக்கிறேன். இப்போ மிட் பாயிண்ட் வந்து 9.5 மார்க் பண்ணுறேன். கீழே வந்து 4.75. இங்கேயும் உங்களுக்கு 4.75. இப்போ இதிலேருந்து நான் ஒரு 2.5 இன்ச் வைக்கிறேன். டூ வச்சா இங்கே முன்னாடி கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னா மேலே வைக்கணும், அப்போ தான் வந்து ஃபிட்டாக வரும். ஷார்ப் இல்லாட்டினா நீங்கள் கீழே வச்சுக்கலாம். 2, 2.5, 3 எப்படி வேணால் வச்சுக்கலாம். இன்னும் நான் இது மெஷர் பண்ணல, எக்ஸஸாக அப்படியே விட்டுருக்கேன். இது சொல்கிறீங்களா செஸ்ட் ரவுண்டு? அதான் இந்த செஸ்ட் ரவுண்டு வந்து மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த 1/4 கம்பல்சரி இருக்கணும். லோவாக வந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் மெஷர் பண்ணும்போது எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இங்கே நெக்கு வரும்போது இது ஆம்ஹோலுக்கு கீழே ஆம்ஹோல் அளவுக்கு அப்படியே வருது. அப்போ வந்து நம்ம இங்கே நம்ம வெட்டும்போது இப்படி கொஞ்சம் வெட்டிட்டாலும் உங்களுக்கு வந்து இது டைட் ஆகாது. சப்போஸ் இங்கே மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இது ரொம்ப வெட்டிட்டீங்க அப்படின்னா இழுக்கும், லைன் வரும், இந்த இடம் டைட் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க இல்லையா, நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கோங்க, இது தேவையில்லை. இங்கேருந்து உங்களுக்கு ஆமாம், அங்கே இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து இங்கேருந்து நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 9.75 வருது. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்தி தான் வரும், ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அது எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் சப்போஸ் கம்மியாகாமல் பார்த்துக்கோங்க. குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடம் டைட் ஆயிரும். ஆமாம், கூட தான். இப்படி கிராஸாக மெஷர் பண்ணால் எதாக இருந்தாலும் இப்படி ஸ்ட்ரைட்டுக்கும் இப்படி கிராஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வரும் இல்லையா. இங்கேருந்து நம்ம எடுக்கிறது, இங்கேருந்து எடுக்கிற அளவும் இங்கேருந்து எடுக்கிறதும் மேலே இதாகும். அப்போது லோ நெக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுவே இப்படி மேலே போச்சு அப்படின்னா டைட் ஆகிடக்கூடாது. அதனால் சும்மா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும், இங்கே 1/2 இன்ச்சு வெட்டுறீங்களா, இங்கே 1/4 இன்ச்சு வெட்டினீங்கன்னா போதும். ஏன்னா இந்த இடம் அப்புறம் ஹூக் போட முடியாது. லோவாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்கு வந்து லூஸ் கிடச்சிரும். இங்கே அதுவும் கிராஸ்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்னா இந்த கிராஸ் வெட்டக்கூட வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது எக்ஸ்பெண்டே ஆகாது, இழுத்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நெக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். இல்லை நீங்கள் அது வெட்டும்போது உங்களுக்கு பார்த்தா டைட்டாக தெரியும். நீங்கள் வெட்டாமல் இது கொஞ்சம் லோவாக, ஏன்னா லோவாக வரும்போது தான் துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். மேலே குறுகலாக இருக்கும்போது துணி இழுத்தாலும் எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்படி கிராஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச் அதிகமாக தான் வரும். இங்கேருந்து இப்போ லோ நெக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு அப்படியே வரும். இப்போ நான் இந்த இடத்துல இப்போ இந்த ஆம்ஹோலுக்கு கீழே வந்தால் மட்டும் நல்லா கிராஸ் பண்ணிக்கோங்க. மேலே போச்சுன்னா நீங்கள் முன்னாடி வெட்டாமல் கூட விட்டுக்கலாம். அது க்ளோஸ் நெக்குக்கெல்லாம் லூஸ் ஆகாது நெக்கெல்லாம், அதனால் வெட்டவே தேவையில்லை. நான் சொல்கிறது இந்த கிராஸ் எல்லாம் மெயினாக போடுறது வந்து நல்லா டீப் நெக்குக்கு தான். இப்போது நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு
இப்போ இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல ஜாயின் போடும்போது எக்ஸஸாக வரதை நம்ம வெட்டிடலாம். இந்த அளவுக்கு இங்கே வச்சுருக்க அளவை விட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. பேக்கில் வந்து 3 இன்ச்சு வச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கரெக்டாக 1/2 இன்ச்சு சொல்லி உங்களுக்கு தைக்கும்போது ஏதாவது இந்த ஷோல்டரில் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கவோ இல்லை இங்கே ஏதோ நீங்கள் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு வழி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 1 இன்ச்சு சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக வரதை அப்புறம் கூட நம்ம வெட்டிக்கலாம். இப்போது இங்கே இதை வந்து நம்ம இப்படி கிராஸ் பண்ணுறோம். இது புரியுதா உங்களுக்கு? இந்த இடம் நான் கிளாத் விட்டுருக்கிறது இங்கே வந்து அதிகமாக தான் நான் விட்டுருக்கேன். நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதிலிருந்து நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ஒரு 1 இன்ச்சுக்கு வர மாதிரி நான் இதில் போட்டு இந்த ஷேப் வந்து இப்படி கொடுத்துருக்கேன் ரவுண்டு. அதை இங்கே இதை வந்து இப்படி வைட் பண்ணிக்கோங்க. ஆனால் வைட் பண்ணும்போது டீப் பண்ண வேண்டாம். ஆமாம் 7னா இந்த இடம் ரொம்ப டீப் ஆயிரும். அப்போ இந்த வைடு இவ்வளோ கொடுக்க வேண்டாம். இது க்ளோஸாக கொடுக்கும்போது இங்கே டீப் கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே இந்த சைடில் வர கிளாத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு 2.5 இன்ச்சாவது நீங்கள் வைக்கணும் இங்கே சைடில். இப்போ இங்கே இருக்கிறத நம்ம இந்த அகலத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சு நான் இங்கே கொடுக்குறேன். 1.5 ஒரு 1.25 அளவுக்கு. அதாவது உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப க்ளோஸாக கவராக வரணுன்னா 1.25 கொடுங்க. இல்லாட்டினா 1.5 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெடியாக ஸ்டிச் பண்ணி வரும்போது ஒரு 3/4 இன்ச்சுக்கு அல்லது 1 இன்ச்சுக்கு வரும் இந்த இங்கே கவர் ஆகிற இடம். இல்லை உங்களுக்கு அது நல்லா ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு மாறும். இந்த அகலம் அது வந்து நல்லா கவராகி வர்றது, ஓப்பனாகி சின்னதாக வர்றது, அந்த மாதிரியெல்லாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சு வருது எனக்கு இதில். இப்போ இதில் இருந்து நான் இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு தான் நான் விட்டுருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். இது நல்லா க்ளோஸாக வேணும்னா ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் வரலாம். ஆனால் 1 இன்ச்சு வரும்போது இந்த இடம் உங்களுக்கு துணி ஒரு இப்படி ஒரு கிராஸ் போடும்போது இவ்வளோ தான் கேப்பு வரும். அப்போ இங்கேருந்து நீங்கள் கிராஸ் போடும்போது வர்ற கேப்பு தான். ஏன்னா இதுக்கு மேலே இங்கே போட்டிங்கன்னா அந்த நெக்கினோட ஷேப்பு மட்டும் இங்கே மாறும், வேறு ஒன்றும் ஆகாது. இப்படி ஒட்டி வர மாதிரி இப்படி வரும். இப்போ இது வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு மீதியை வெட்டிடலாம். ஷார்ட்டாச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அப்படி இல்லாட்டினா இப்படி நீங்கள் கிளாத் இது கம்மியாக இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டாலும் இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் கிராஸ் பண்ணி வெட்டிக்கோங்க. இது வந்து நான் ரொம்ப வைடாக இருக்குன்னு நான் இதை வெட்டலை. இதுன்னா இந்த இடம் ஒரு 3 இன்ச்சு வரும் இங்கே இருந்து. அது நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி 3.5 அதில் இருந்தால் போதும். போட் நெக் அளவுக்கு இருந்தால் போதும். போட் நெக் வந்து ஒரு 3.5 வைக்கிறோன்னா அந்த அளவு இருந்தால் ஓகே. இந்த நெக்கு பாயிண்ட்டுக்கு நேராக வந்தால் ஓகே. ஏன்னா அதுக்கு கீழே இறங்கும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். இங்கே கொஞ்சம் மேலே இப்படி வைடாக வரும்போது நீட்டாக இருக்கும். கீழே இறங்கி இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த இடம் ஓப்பன் ஆகும். இப்போ இதை இப்படி நீங்கள் வைக்கும்போது இந்த அளவு பார்த்துக்கோங்க. இந்த மிட் பாயிண்டில் வந்து நீங்கள் லைன் போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் உங்களுக்கு தையல் வரணும். அப்போ இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடம் கரெக்டாக இந்த பெண்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு 1/4 இன்ச்சு கொண்டு வந்து இது வரைக்கும் நம்ம உங்களுக்கு அதிகமாக வரும். இங்கே வந்து எப்போவுமே நெக் எப்படி அட்டாச் பண்ணுறோமோ அந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு தைச்சா போதும். இல்லை ஃபஸ்ட்டு இந்த அளவு பார்த்து இங்கே மார்க் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இதை அட்டாச் பண்ணணும். இந்த பாயிண்டில் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திடுங்க 1/2 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அளவு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் வர மாதிரி. அதே மாதிரி பின்னாடி ரொம்ப டீப்பாலாம் வெட்ட தேவையில்லை. சும்மா மைல்டாக ஒரு 1/4 இன்ச்சு அதை விட கொஞ்சம் அதிகமாக டீப் வேணும்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட்டாகவே விட்டுருங்க. அந்த லைட்டாக அந்த கேர்வ் கூட, ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கேர்வ் கொடுக்குறக்கு அப்படி. ஏன்னா நம்ம பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த இடத்துல லைட்டாக இது தைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் இப்படி பெண்டு வர மாதிரி.
அது உங்களுக்கு ஒரு 2-3 ப்ளவுஸ் தைக்கும் போது தான் உங்களுக்கு அது கொஞ்சம், ஏன்னா இதுவே ஃபஸ்ட்டே அந்த ரிஸ்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். அதனால் இதை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் அட்டாச் பண்ணிக்கோ. அந்த கர்வ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். இதை வந்து இப்போ நான் வந்து ரொம்பலாம் கொடுக்கல, சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் கீழே இறக்கியிருக்கேன். இந்த 1/2 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் அளவு, அதை விட ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த காலருக்கு கீழே பின்னாடி ஒரு சுருக்கம் வரும், அந்த சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் பின்னாடி வந்து இப்படி ஒரு ஓப்பன் வேணும் அப்படின்னாலும் இது வந்து அப்படியே காலர் மாதிரி இதை அப்படியே கொண்டு வந்துடலாம். பின்னாடி வந்து ஓப்பன் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதை தனியாக இப்படி பெல்ட் மாதிரி காலர் வந்துடும், பின்னாடி வந்து ஓப்பன் வேணும்னாலும் ஓப்பன் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் நிறைய மாடல் ப்ளவுஸில் அது மாதிரி வரும். நீங்கள் அது அவ்வளோ ரிஸ்க் வேண்டாம், ஒரு கேன்வாஸில் அடித்து பின்னாடி வேணால் இப்படி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. என்ன ஷேப் வேணுமோ அதை இப்படி அடித்து திருப்பி பின்னாடி, ஏன்னா முதுகு கவராக இருக்கும், நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ஹோல் வேணும் டீப் வேணும்னா அதில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுறலாம். இப்படியே கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசாமல் சாரீ கிளாத் பத்தாவதுக்கெல்லாம் ஸ்லீவ் இல்லாமல் ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கோங்க. 1.25. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா பெரிய அந்த பட்டு சாரீ இந்த மாதிரி வரதில் தான் அந்த மாதிரி வரும். நார்மலாக வர சாரீலெல்லாம் வர்றதும் கிராஸாக தான் வரும், ஸ்ட்ரைட்டாகவும் வராது. ஒரு 70-80 அந்த அவ்வளோ சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம அவ்வளோ இதாக, அதனால் நீங்கள் சாரீ வாங்கும்போதே முதல்ல ப்ளவுஸ் எவ்வளோ இருக்கும், அதாவது அந்த சாரியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலைனாலும் நம்ம அந்த இப்படி வச்சு பார்க்கும்போது நல்லா இது வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிளாத் ஓகேவாக இருக்கும். ஒரு சிலருக்கு சும்மா நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் தான் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ப்ளவுஸ் பத்தாது. அதுவே உள்ளே நிறைய நல்லா ஹைட்டாக வர சாரீக்கு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே வர்றது என்ன ஷேப்பு இப்படி வைடாக வந்தாலும் இதை மேலே இப்படி இதை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி கூட இப்படி கொண்டு போய்க்கலாம். அதாவது ஒரு வி ஷேப் வர மாதிரி, அது எதுவாக இருந்தாலும் ஒரு 3-3.5 இன்ச்சோடு நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் இப்படி கீழே ஸ்லாண்டிங்காக வெட்டினீங்கன்னா இங்கே கொஞ்சம் சுருக்கம் வராத மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சிலர் இதை ஸ்ட்ரைட்டாகவே வெட்டுவாங்க, அப்போ வந்து இந்த சைடில் வந்து இப்படி கிராஸாக கோடு வரும். இந்த சைடில் ஷோல்டர் வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு 3/4 இன்ச்சு கீழே டவுன் பண்ணி வெட்டிட்டா இங்கே ஃப்ரண்ட் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். சப்போஸ் இதை வெட்டாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல லைனாக இழுத்து பிடிச்ச மாதிரி சுருக்கம் வரும். ஆனால் வெட்டணும், ஸ்லாண்டிங்காக வெட்டணும், அவ்வளோதான்.